நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளது. கனேபுல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி, கெகல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தானும் ஹெமாண்டோ சமீதுவும் மித்தேனிய பகுதியில் தங்கியிருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். எனினும் கெகல்பத்ர பத்மே உடனடியாக கொழும்புக்கு வருமாறு அறிவித்ததை தொடர்ந்து இருவரும் ஒரே நாளில் கொழும்புக்கு வந்ததாகவும், மறுநாள், அதாவது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி, நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பிப்ரவரி 18ஆம் தேதி அரண விதானகமி என்கின்ற கஜாவை கொள்ள பத்மி வண்டியையும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மிதினியாவிற்கு அனுப்பியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் திடீரென மாற்றப்பட்ட திட்டத்தின்படி சஞ்சீவை கொள்ள அவர்கள் விரைவாக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என்று, 18ஆம் தேதி கஜாவை கொள்ள மற்றொரு தரப்பினர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே சஞ்சீவை கொன்றுவிட்டு தப்பித்து சென்ற இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய மொபைல் போனும் ஹம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் இருந்து தப்பித்து செல்லும் போது முச்சக்கர வண்டி சாரதியிடம் போனை கொடுத்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தொலைபேசியில் இருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அதன்படி பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்படுகின்றது. கெகல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மதுகமஷான் தொடங்கொடவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் அவருக்கு வசதியான தங்குமிடத்தை வழங்கியதாகவும், ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரை அவர் இசாரா செவ்வந்தி என்று தனக்கு தெரியாது என்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் கூறியுள்ளார். மேலும் இசாரா செவ்வந்தி கெகல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட பின்னர் மிக பொருளாதார கஷ்டத்தில் வாழ்ந்த நிலையில் தன்னுடைய காதலியை அடக்க வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் ஹெமாண்டோ சலிந்து ஹெமாண்டோ முகாமில் உள்ள பொருளாதார கஷ்டங்களில் வாழும் வீரர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களை வாட்ஸ்அப் குரூப் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளனர். அவ்வாறு ஒருவரே கனேமுல சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்தப்பட்டவர். கெகல்பத்ர பத்மேவின் வேண்டுகோளுக்கு இணங்க செவ்வந்தி ஹெமாண்டோ சமந்துவை இந்த கொலைக்கு பயன்படுத்தியுள்ளார். அவரின் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டார். இவ்வாறு ஹெமாண்டோ சமீதுவை தன் வேலைக்குள் சிக்க வைத்துள்ளார். கனேமுல சஞ்சீவ கொலைக்கு செவ்வந்தி ஒரு பணம் வாங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் மற்றும் முஸ்லிம் இனங்களை பகிடைக்காய்களாக பயன்படுத்தும் செயல்பாடு இந்த விடயத்திலும் உச்சம் பெற்றுள்ளது. அதாவது பாதாள உலகம் தொடர்பான செயற்பாடுகளில் அதிகளவான தமிழர்கள் கைது செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணைகளில் இசாரா செவ்வந்தி பல விடயங்களை தொடர்பான வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். இசாரா செவ்வந்தியுடன் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி இலக்கத்தினுடைய அழைப்புகள் குறித்த தகவல்கள் மூலம் இந்த விடயங்கள் வெளியாகியுள்ளது. உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் உள்ள பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களும் இசாராவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளனர். அது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக குறித்த நபர்களின் பெயர்கள் தற்போதைக்கு வெளியிட முடியாது என்று போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் எதிர்வரும் நாட்களில் இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட சிலர் கைதாகும் சாத்தியம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குற்ற கும்பல்களுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி கும்பலில் சிங்களம் தெரியாத நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்ஷி சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனேமுல சஞ்சீவ கொலை தொடர்பான கைது செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் இசாரா செவ்வந்தி பதுங்கியிருந்ததாக கூறப்படும் கிளிநொச்சி பகுதிக்கு நேற்றைய தினம் அவரை அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் சில நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் இசாராவை போன்ற தோற்றமுடைய யுவதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் கெகல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகின்றது. தக்ஷிக்கு சிங்களம் பேச தெரியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்தி கொண்டுள்ளது. தக்ஷியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய தக்ஷிக்கு தெரியாமல் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தக்ஷி மற்றும் ஒரு இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது.